அம்மா ஏமா பிச்சு பிச்சு போடுற? பிச்சு பிச்சு தானே சாப்பிட போறேன், அப்புறம் என்ன? முளை அப்படிதான் இருக்குல்ல, அது போட்டு சாப்பிடு போறோம். எனக்கு காஃபி போதும். ஒரு பொருளும் வேலை செய்யறது இல்ல. மிக்ஸி ஒர்க் பண்ணல, இதுக்கு பேர் நான்ஸ்டிக் வேற. எல்லா பொருளும் ஆன்லைன்ல அவ தான் வாங்குறா. ஆன்லைன்ல வாங்குற பல பொருட்கள் வேலை செய்ய மாட்டேங்குது. வாரண்டி, கேரண்டி, ஏஎம்சி இதெல்லாம் பார்த்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு இவளுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்கிறது. இவருக்கு என்ன, இவர் பாட்டுக்கு பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு. ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிஷன்ஸ் அப்ளை, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்க்க இவளுக்கு நேரம் இல்லை. எப்படித்தான் இப்படி வெட்டியா சண்டை போடுறதுக்கு நேரம் கிடைக்கிறதோ எனக்கு தெரியலப்பா. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன நினைக்கணும்? என்ன நடந்தது தெரியுமா உனக்கு? என்ன ஆச்சு? நீ ஒண்ணு பண்ணு, எல்லா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு டீடைல்ஸும் திருப்பி கொடுத்துரு. நீ ஒன்றும் பண்றதுக்கு லாய்க்கல. என்ன விஷயம்? என்ன ஆச்சு? மழையில அவ எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நீ என்னடானா கார் ஆர்டர் பண்ணி வச்சிருக்க. காரா? நானா? ஆமா, காத்தால இருந்து பேங்க்ல இருந்து போன் வந்துட்டே இருக்கு. Are you serious? இன்னும் அது ஒண்ணுதான் ஆகணும் எனக்கு. இன்னைக்கு காலையில இருந்து மொபைல் ஆன்ட்டு தான் இருந்தது. டேய், நீ ஏதாவது பண்ணியா? மொபைல்ல பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கூட சேவ் பண்ணிருக்கு. நீ ஏதாவது பண்ணியா? நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஏதாவது பதில் சொல்ல. ஏன்பா இப்படி ஆபீஸ்ல இருந்து வந்தது வராதுமா குழந்தைய சத்தம் போட்டு இருக்க? உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி சண்டையெல்லாம் இப்ப நம்ம வீட்டுல நடக்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமாயிருக்கு. எல்லார் வீட்லயும் ஒரு ஐபோனோ இல்ல ஆண்ட்ராய்டு போனோ இப்பெல்லாம் இருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. அதுல வர அப்ளிகேஷன்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணும்போது அதுல வர கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம கவனிக்கிறோமா இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது மூலமா அவன் நம்ம ஜாதகத்தையே திருடலாம். ஏன், நம்ம பிரைவேட் மெசேஜஸ், பேங்க் டீடைல்ஸ், கான்டாக்ட்ஸ், போட்டோஸ், இமெயில்ஸ் இப்படி எல்லாத்தையும் அவன் திருடி அவன் என்ன வேணா செய்யலாம். என்ன பயந்துட்டீங்களா? இதுக்கு எதுக்கு பயப்படணும்? இப்ப நமக்கு தேவை அவேர்னஸ். அந்த அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணும்போது அதுல கேட்டிருக்கிற கண்டிஷன்லாம் ஒரு தடவை நல்லா படிச்சு பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணலாமே. இதுக்கு எதுக்கு பயப்படணும்? இந்த அவேர்னஸ்ங்கிறது நான் இந்த ஐபோனுக்கோ ஆண்ட்ராய்டு போனுக்கு மட்டும் சொல்லல. நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் நடக்கிறது. அவேர்னஸ்க்கு பொதுவாக நம்ம வாங்க கிரெடிட் கார்டு எடுத்துக்கோங்க, இல்லை கம்ப்யூட்டர்ல இருந்து டவுன்லோட் பண்ற சாஃப்ட்வேர் எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் சின்னதாக ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். நமக்கு வேலை ஆகணுன்ற அவசரத்தில் டிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிடுவோம். சாஃப்ட்வேரும் உள்ள வந்துடும், அப்புறம் கம்ப்யூட்டரே போயிடும். கிரெடிட் கார்டு எடுத்துக்கோங்க, பக்கம் பக்கமாக கண்ணுக்கு படிக்க முடியாத அளவுக்கு பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பான். நமக்கும் கார்டு வரணும், லோனை வாங்கணும், நகையை வாங்கணும்னு கையெழுத்து போட்டு கார்டை வாங்கிடுவோம். பிரச்சனை இல்லாதவர்களும் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் பிரச்சனைன்னு வந்துடுச்சுன்னா கோர்ட்ல ஜட்ஜு முன்னாடி அவன் அதை பெருசுபடுத்தி காட்டுவான். நான் போட்டிருக்கேன், அவர் படிச்சிருக்கார், கையெழுத்து போட்டிருக்காருன்னு. ஆனால் உண்மை அதுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் எல்லாருக்கும் தெரியும், விவரமாக சொல்ல வேண்டாம். இழப்பை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இழப்புங்க. அந்த இழப்பை எப்படிங்க ஈடு செய்ய முடியும்? ஆனால் சில பேர்லாம் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன்றாங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் கூட தண்ணியில் அடிச்சுன்னு போயிடுது. சரி, அந்த கம்பெனியில் போய் பணத்தை கேட்டால் இதுக்கு கிடையாது, அதுக்கு கிடையாது, பேட்டரி கிடையாது, இன்ஜினுக்கு கிடையாது, எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸுக்கு கிடையாது, ஏதோ ஒரு காரணம் சொல்லி நம்மளை தட்டி கழிக்கிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நாம் அந்த கண்டிஷனை ஃபுல்லாக படித்து பார்த்தோமா? இல்லையே. அது யார் தப்பு? நம்ம தப்பு. அதுக்கு தாங்க அவேர்னஸ், விழிப்புணர்வு ரொம்ப அவசியம். இனி வரும் காலத்திலேயாவது நாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சா நம்ம வாழ்க்கை ரொம்ப சுபீட்சமா இருக்குங்க. என்ன பாக்குறீங்க? இதெல்லாம் சொல்றாரு இவர் பெரிய அறிவுஜீவின்னு நினைச்சிட்டீங்களா? இல்லைங்க,
எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது நம்ம ஏபிஜிபிக்கு போன அப்புறம்தான். அங்கே தான் நான் போய் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிய வேண்டாமா? ஆ, வாங்க வாங்க வாங்க, நேராக போவோம். அங்கே போய் நம்மளும் எல்லாரும் இந்த அவேர்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இது தாங்க ஏபிஜிபி, பாரதம் முழுவதும் கிளைகள் கொண்ட நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கம். தமிழகத்தில் 33,500 ரேஷன் கடைகளை ஞாயிறன்று திறக்க வைத்தது ஏபிஜிபி. சென்னை மாநகரில் அதிக கட்டண பேருந்துகளை குறைத்து சாதாரண கட்டண பேருந்துகளை இருமடங்காக்கியது ஏபிஜிபி. வெளி ஊரிலிருந்து புறப்படும் ரயில் முன்பதிவுக்கு ஸ்டேஷனில் வாங்கும் டிக்கெட்டுக்கு அதிகப்படியான கட்டணத்தை 2013ஆம் ஆண்டு மே முதல் ரத்து செய்ய வைத்தது ஏபிஜிபி. சென்னையில் மீட்டருடன் கூடிய ஆட்டோ வர முன்னின்று பாடுபட்டது ஏபிஜிபி. விழிப்புணர்வூட்டி போலி மின்னணு தராசுகளை பறிமுதல் செய்ய வைத்தது ஏபிஜிபி. கலப்படமில்லா பாரதம் காண உழைப்பது ஏபிஜிபி. தேச நலனில் நாட்டம் கொண்டு செயல்பட விரும்பும் விழிப்புணர்வான நுகர்வோரா நீங்கள்? உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறது, இருகரம் கூப்பி அழைக்கிறது ஏபிஜிபி. உடனே தொடர்பு கொள்ளவும். நீங்களும் வாருங்கள், சேருங்கள். அகில பாரதிய கிராஹக் பஞ்சாயத்.